வவுனியா அட்டம்பகஸ்கட பகுதியில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றிலிருந்து 9 வயது சிறுவன் கடந்த 12ஆம் திகதியும் 7 வயதுக்கும் 18 வயதுக்கும் உட்பட்ட மேலும் 22 சிறுவர்கள் கடந்த 15ஆம் திகதியும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்டனர். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் கடந்த 15ஆம் திகதி குறித்த சிறுவர் இல்லத்திற்கு சென்ற போது அங்கு 22 சிறுவர்கள் மாத்திரமே இருந்தனர். எனினும் கடந்த 12ஆம் திகதி 9 வயது சிறுவன் பொறுப்பேற்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அங்கிருந்த ஏனைய சிறார்களின் நலனை கருத்தில் கொண்டு தமது கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிகார சபையினர் நிறைவேற்றியிருந்தால் 23 சிறுவர்களை விடவும் கூடுதலான சிறுவர்களை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். சிறுவர் இல்லத்தின் நிர்வாகம் 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் முறையாக 84 மற்றும் 64 சிறார்களுக்காக வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்தின் ஊடாக உலக உணவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடுகளை பெற்றுள்ளமை இந்த கூற்றை தீவிரப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. 9 வயது சிறுவன் பொறுப்பேற்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உறுதி செய்யப்பட்ட தகவல்களுக்கு அமைய முதல் சந்தர்ப்பத்திலேயே அங்கிருந்த அனைத்து சிறார்களையும் பொறுப்பேற்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. கடந்த 9ஆம் திகதி வவுனியா சட்ட வைத்திய அதிகாரி வெளியிட்ட சான்றிதழில் 9 வயது சிறுவன் சில காலமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு இலக்காக இருந்ததை பறைசாற்றும் காயங்கள் சிறுவனின் உடலில் காணப்படுவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தமையே அதற்கு காரணமாகும். ஏனைய சிறார்களும் துஷ்பிரயோகத்திற்கு இலக்கானார்களா என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பை உணராத அதிகார சபை வீணடித்த 3 நாட்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய சிறுவர் இல்லத்தின் நிர்வாகம் ஒரு தொகை சிறுவர்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கலாம் அல்லவா? வேறு சம்பவங்களின் போது பல்வேறு விதங்களில் செயற்பட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் இந்த சம்பவத்தில் உதாசீனமாகவும் பக்கச்சார்பாகவும் செயற்பட்டுள்ளனர். இது தொடர்பில் நமது எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். வவுனியா போலீசார் சில மாதங்களுக்கு முன்னர் மூழ்கடித்திருந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் ஆராய்வதற்காகவே தாம் தலையீடுகளை மேற்கொண்டதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தற்போது கூறுவது இடமுண்டு. எனினும் வவுனியா போலீசார் குறித்த துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் அக்கறையின்றி செயற்படுவதற்கு முன்னதாகவே இந்த சிறுவர் இல்லத்தில் எவ்வித துஷ்பிரயோகமும் இடம்பெறுவதில்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சான்றிதழ் அளித்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுவதால் இந்த சிறுவர் இல்லத்தை மூடிவிடுமாறு வடமத்திய மாகாணம் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு ஆணையாளர் விடுத்த எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைய அங்கு விஷயம் மேற்கொண்டு நிலைமைகளை கண்காணித்ததன் பின்னரே அதிகார சபையின் தலைவர் இந்த நற்சான்றிதழை வழங்கியிருந்தார். தமது திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தம்மால் வழங்கப்படும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சிறுவர் இல்லத்தின் நிர்வாகம் அங்கு மேற்பார்வை செய்வதற்கான அனுமதியை மறுத்து வருவதாகவும் வடமத்திய மாகாணம் நன்னடத்தை ஆணையாளர் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி 2010 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் திகதி முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக 28 நாட்களுக்கு பின்னர் அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் குழு வவுனியா அடமகஸ்கட பகுதியில் உள்ள சிறுவர் இல்லத்திற்கு சென்று மேலோட்டமான மேற்பார்வையை முன்னெடுத்திருந்தது. இந்த மேற்பார்வை நடவடிக்கை சிறுவர் துஷ்பிரயோகங்களை கண்டறியும் அளவிற்கு சிறந்த நடவடிக்கை அல்ல என்பது 2 வருடங்களும் 9 மாதங்களும் கடந்த நிலையில் அங்கிருந்த சிறார்களை பொறுப்பேற்றதன் மூலம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு புரிந்திருக்க கூடும். விளம்பரங்களின் பின்னர் மீண்டும் சந்திப்போம்.